படிச்சவனா பேரறிஞர் அண்ணா கருணாநிதி எல்லாம் திருட்டு பையன் காமராஜர் கட்டி வச்ச பள்ளிக்கூடத்தில் படிச்சவன் தம்பிவா பச்சை புரிய சொன்னேன். தலைமை ஏற்கவா எந்த தட்டிக்கு கூப்பிடுறான் பாருங்க. எத்தனை செயலுக்கு போய் எதுக்கு போனேன்? இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்போம். பச்சை புரிய சொன்னேன். இந்தியை ஒழிச்சு போட்டீங்களா? இந்தியாவில் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தி பேசுற மன்றத்தில் தேர்வு செய்யப்படுறான். இப்ப நம்ம எல்லா குழந்தையும் கொண்டு போய் இந்தி கற்பிக்கணும். கருணாநிதியினுடைய கனிமொழி இந்தியும் ஆங்கிலம் பேச தெரியுது. எங்க அம்மாவுக்கு பேச தெரியுதாடா? எங்க அக்கா தங்கச்சிக்கு பேச தெரியுதா? நீ கனிமொழி டெல்லிக்கு அனுப்புறீங்கள, நம்மளா பேசி என்ன வேணாலும் உங்களுக்கு பேரம் பேசி ஒரு அமௌண்ட் ஒதுக்குறீங்கள, நாங்க பேச முடியுமாடா? அப்படி பேசக்கூடாது. ஏற்கனவே முடிவு பண்ணி இந்தி படிக்கக்கூடாதுங்க, இங்கிலீஷ் படிக்கக்கூடாதுங்க. இவன் பேச கேட்டுக்கிட்டு ஸ்டாலின் புறவுக்கே தெரிஞ்சதுனால இங்கிலீஷ் தெரியறதில்லை, இந்தியும் தெரியறதில்லை. அந்த புறவுக்கு தெரியாம அழகிரி சுத்தமா வாயே தெரியாது, தமிழும் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, இந்தியும் தெரியாது. இந்தியாவிலேயே எந்த மொழியும் தெரியாத அழகிரி மத்திய அமைச்சராக இருக்கிற ஒரு வரலாறு இந்தியாவில் இந்த ஒரு முறை தான் நடந்திருக்கு. ஆனா தனி அரசு ஒரு பிரசிடண்டா வரக்கூடாது. அது கருணாநிதியுடைய உத்தரவு. பாசிச சர்வாதிகார செயல்தான் அப்படின்னு நான் சொன்னேன். எப்ப அதிமுக ஆட்சியில எவன் மேல வேணாலும் கஞ்சா கேச போடுவாங்க. இதே போலீஸ் தான். எவன வேணாலும் கூட்டிட்டு போய் கஞ்சா கெடாயின்னு சுதாகரன் சரினா ஒரே நாள் சரினா ஹோல்சேல் கஞ்சா வியாபாரி ஆயிடுவான். இவங்க சொன்னாங்கன்னு பத்திரிகைக்காரன் கூட ஆனா ஏண்டா சரினாவை பார்த்தா ஹோல்சேல் கஞ்சா வியாபாரி மாதிரி போயிருந்தா இங்க நம்ம திரும்ப போறோம். ஆஹா புள்ள முட்டாட்டு இருக்கிறா, பெரிய கஞ்சா வியாபாரியா இருக்கிறா, 2 கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தா ஒரே நாள்ல முடிவு பண்ணிட்டான். வளர்ப்பு மகன் 15 நாள் கழிச்சு கராயன் வியாபாரிங்கிறாங்க. அவன் உள்ள டவுன்ஸ்ல வந்து உள்ள கேஸுக்கு அழைச்சிட்டு கிடக்கிறான். அந்த வாத்தியார் ஊரை வாயை மூடிட்டு இருந்தான். வாயை குறைக்கூடாது. எவ்வளவு ஆர்ப்பாட்டம் கிடையாது, உண்ணாவிரதம் கிடையாது, சாலை மறியல் கிடையாது. ஆனா நல்ல ஆட்சி பண்ணாங்க. பாவம், ஒரு குற்றவாளியின் கவனத்துக்கு போகாத அளவுக்கு தப்பிச்சு ஒரு இயக்கத்தை நடத்த ஒரே இயக்கம் நம்முடைய இயக்கம் தான். அதனால தப்பிச்சு போச்சு. அதே மாதிரி இயக்கத்தை தாண்டா கருணாநிதி நடத்தலாம். உலகத்திலேயே மூத்த ஜனநாயகவாதி கருணாநிதியின் பல மீட்டிங் சொன்னேன், கூட்டம் தவறாம சொன்னேன். மிகச்சிறந்த பகுத்தறிவுவாதி, முத்தமிழ் அறிஞர், உலகத்தில் தலை சிறந்த ஜனநாயகவாதிகளில் மிகச்சிலரில் மூத்த ஜனநாயகவாதி, இப்படி எல்லாம் சொன்னேன். அப்படியா நான் சொல்றேன்? வாடா வாடான்னு கூப்பிட்டு வேலூர்ல ஒரே சின்ன சம்பவத்துல எங்க மேல மணியண்ணெல்லாம் வந்திருந்தாங்க. ஒரே சம்பவத்துல 6 வழக்கு போட்டேன். அரை மணி நேரத்தில் மேடையில இருந்து இப்படி எஸ்பி கூட்டிட்டு போறாரு. மேடையில இருந்து பேசிட்டு இருக்கு, கூட்டிட்டு போறாரு. போன உடனே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இது சின்ன லைட் போடுவாங்க. அதாவது எங்களுக்கு எல்லாம் நாடகம் கட்டுறது போயிடாது. அந்த நாடகம் கட்டுற ஆபரேஷன் தியேட்டருக்கு எங்களை கூட்டிட்டு போனாங்க. கூட அண்ணா கவுர்லாம் நாங்க கட்டுறதில்ல. முதலே தெரிஞ்சு நாங்க வைக்காம கட்டுறதில்ல. வேட்டி சில கழட்டி வச்சுட்டு கொண்டு படுக்க வச்சாங்க. ஏன்னா இவ்வளவு சந்தோஷமா கொண்டு போய் எல்லாம் படுக்க வைக்கிறாங்க. பார்த்தா 4 தடி எடுத்தேன். 7 பேர் மேடைக்கு வந்துட்டு 10 பிசர் எடுத்தேன். அதுக்கு பேர் நாடகம் கட்டுறது. 1 மாசம் கால கீழவே விட முடியாது. இதே திருட்டு போலீஸ பட்டை கிளப்புறேன் கருணாநிதி பேச கேட்டு. அப்புறம் இவங்க மட்டும் இல்ல, ஐயோ தலைவர் இப்படி அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு மேல வந்து விழுந்தேன். ஒரு 7 பேரு. அதுல 5 பேருக்கு எனக்கு மாதிரியே நடந்துட்டேன். அதே மாதிரி 2 பேர் உட்கார்ந்துருந்தா பாருங்க. சத்தம் கேட்டு 3 ரூமுக்கு தள்ளி எங்களை கொண்டு போய் அடிக்கிறேன். ஒரு ஆயுதப்படை அலுவலகத்துல 3 ரூம் தள்ளி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க கொண்டு போயிடுச்சுன்னா பாருங்க. நம்ம கவர்னர் எங்க 5 பேருக்கு நானே கேட்டேன், வேடிக்கை பார்க்கல. எங்க சத்தத்தை கேட்டு ஒண்ணு போயிடுச்சு அவருக்கு. ஆனா அடுத்த சீனியாரிட்டி நம்மள வர்றான். நல்ல வேலை இவரு ஒண்ணு போய் வேட்டி சட்டை நாச்சதை பார்த்துட்டு மனம் போனான்னு சொல்லிட்டேன். அப்படி போன வாரம் மதுரையில் ஒரு வழக்கு போட்டேன். சரி என்னடா இப்படியே எந்த கட்சிக்காரனுமே நம்மளை பத்தி பேசுறது இல்ல. அதிமுக காரனே ஜெயலலிதா வாயை மூடிக்கிட்டு கொரோனா போய் படுத்து கிடக்கிறான்.
எந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கார லெப்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்கு எடுத்தாலும் போராடுற கட்சி 5 வருஷம் ஆச்சு, பொட்டியெல்லாம் மூடி கட்டி ஜம்முன்னு படுத்துக்கிட்டான். எந்த போராட்டம் கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மக்களுக்காக வாயை குறைக்காம இது வரலாற்றிலேயே இந்த 5 வருஷம் தான். அப்படி ஒரு கட்சி இருக்குதானே தெரியல. இப்ப WR வரலாற்று செத்ததுக்கு பிற்பாடு ஏதோ சண்டையா கிடக்கு. அது மக்களுக்காக போராட விட்டு வெளியே போயிட்டாங்க. மற்ற எல்லா கட்சியும் காங்கிரஸ் கட்சிக்கார என்ன அவர்களுக்குள்ள பங்கு 100 ரூபாய் திருடுனா 40 ரூபாய் காங்கிரஸ் காரனுக்கு, 60 ரூபாய் திமுக காரனுக்கு. இந்த செட்டில்மெண்ட்ல அவன் கம்முன்னு ஓட்டிட்டு இருக்கிறான். அவன் பெரிய தேசியத்தை காப்பாற்ற காங்கிரஸ் காரன் திருட்டு போய் அப்படி ஓட்டிட்டு இருக்கான். பாரதிய ஜனதா கட்சி அது பாவம், அது என்ன ஆச்சுன்னே தெரியல. தமிழ்நாட்டில் சுத்தமா காணாம். ஏதோ இலா கணேசன் வரைக்கும் ஓட்டிட்டு இருந்தாரு. அவருக்கு ஆற்று பைபாஸ் வச்சு பண்ணி அவருக்கு கம்முன்னு படுத்துக்கிட்டாரு. ராமபவனுக்கு வயசு 90-95 ஆகி அவரும் 2 கோடி சுத்தி நின்னா அவரும் கம்முன்னு படுத்துக்கிட்டார். எந்த யாரு வாயை விவசாய சங்கம் எல்லாம் நம்ம மணியன் சொன்ன மாதிரி ஒரே ஒரு தடவை திருச்சியில கூட்டு எம்ஜிஆர் அன்னைக்கு அடிச்சத 3 தலைமுறையை நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பயந்து கிடக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு வாரத்தில் பிறந்த பசங்க தான் நான் அந்த திருச்சியில அடி வாங்கிட்டு அடிச்சதை பார்த்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி பிறந்ததுதான் நம்ம எல்லாம் ஒன்னும் பயந்து கிடக்கிறேன். கிடுக்கிட்டு நடுங்கிறேன். போலீஸ பார்த்தா அப்படி ஒரு பயம். இப்படி முகலாயர்கள் ஆண்டு வெள்ளையர்கள் ஆண்டு தமிழ்நாட்டில் ஆந்திராக்காரன் கர்நாடகாரன் மலையாளக்காரன் எல்லாம் திருட்டு பையனை ஆண்டுட்டு இப்ப கருணாநிதியும் ஜெயலலிதாவும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆளுநர் குடிக்க கூடாது, சூதாட்டம் சீட்டு ஆடக்கூடாது, குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆபத்தானது, குறிப்பா தாய்மார்களுக்கு ஆபத்து. கணவனால எந்த பெத்த தாயாவது சந்தோஷப்படுவாளா? எந்த கட்டிய மனைவியாவது சந்தோஷப்படுவாளா? எந்த குழந்தையாவது அப்பா நல்லா குடிச்சுட்டு ஆடிட்டு வரான சந்தோஷப்படுவானா? குடிக்க கூடாதான்னு சொன்னா கருணாநிதி 12,000 கோடி ரூபாய்க்கு இந்த வருஷம் சாராயம் வித்தா தான் நம்ம குழம்பு ஓட்ட முடியும்னு 12,000 கோடி ரூபாய்க்கு சாராயம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைகளையும் குடிச்சு பழக்கிவிட்ட ஒரே தலைவன் கருணாநிதி தான். அது வரைக்கும் சாராய கடை இல்லைங்க. தமிழ்நாட்டில் கருணாநிதி முதலமைச்சராக 1967 வந்ததற்கு பிறகு இன்று வரைக்கும் இத்தனை பேரும் குடிச்சு பழகினதுல முக்கிய பொறுப்பு முக்கிய குற்றவாளி கருணாநிதி தான். ஏண்டா சாராய காசுல தான் வாத்தியாரி சம்பளம் தரணுமா? சாராய காசுல தான் டிவி தரணுமா? சாராய வித்த காசுல தான் 1 ரூபாய்க்கு அரிசி போடணுமா? ஏண்டா ஒரு கூலி தொழிலாளிகிட்ட 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்துட்டு 70 ரூபாய்க்கு எச்ச சாராயத்தை கொடுத்தீங்கன்னா இதே நம்ம திருட குடிச்சிட்டு வேடிக்கை பார்த்து வாங்கிட்டு வரேன். இவன் உழைப்புல இருந்த பணத்தை 2 ஓட்டர் குடிச்சிட்டு 150 ரூபாய்க்கு அந்த 2 கிலோ அரிசி பையில வாங்கிட்டு வந்து எப்படா குடும்பம் நடத்துவ? பூரா பேருக்கு கிட்னி போச்சு, ஆற்று போச்சுன்னு கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணா கேஜி கோவை மெடிக்கல்ல சின்ன கட்டணம் கட்டினார். போட்டி கிடையாது, காலப்பட்டி வரைக்கும் வாங்கியிருக்காரு. நல்லவன் சேர்ந்தா எத்தனை பேர் கிட்னி ஆகுதுட்டு, எத்தனை பேர் ஆற்று ஆகுதுட்டு, உசுரோட எப்படியாவது உள்ள போனா 2 நாளைக்கு டப்பி போட்டு மூடி வச்சிருவேன். பாக்கலாம் பொறுங்க மேல எவ்வளவு கட்ட முடியும், சீக்கிரம் கட்டு. பூரா கட்டி முடிச்சாச்சு அப்படின்னா டப்பி எடுத்துடலாமா? டப்பி எடுத்துடலாம். எடுத்தாலும் தூக்கிட்டு பாக்குறேன். சங்கு உயிர் வேலையா தூக்கிட்டு அது 10 லட்சம் 20 லட்சம். நம்மால் 1 ஏக்கரா இருக்கிறது 2 ஏக்கரா இருக்கிறது போன வேலையை கொடுத்துருவேன். இல்லைன்னா 8 வெட்டி 10 வெட்டி வாங்கி கொடுத்துட்டு பூரா லைன்ல ரிசப்ஷனுக்கு வாங்கி நிற்கிறேன். கோயில் படிக்கிறது கார் நிறுத்துறதுக்கு இடம் கிடையாது. பாக்குறதுக்கு நல்ல கல்ச்சட்டை போட்டிருக்கேன், பாக்குறதுக்கு நல்லா பவுடர்லாம் அடிச்சிருக்கிறேன், நல்ல தண்ணியில குளிச்சிருக்கிறேன் சிறுவாணி தண்ணியில. ஆனா பூரா டாக்டர் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு எல்லாமே படிக்கிறேன். டாக்டரே பாதி அவன் 2 மணிக்கு மேல எனக்கு வேற ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் போய் பார்த்த டாக்டர் 2 மணி வரைக்கும் பாருங்க வந்தா பாக்கலாம். ஏன்டா எனக்கு கிரீர் வருது, நான் கீழே இன்னொரு டாக்டர் போறேன். இவ்வளவு மோசமான ஒரு இழிவான நிலைக்கு மக்களை கொண்டு போனது என்ன? அரசாங்கத்தினுடைய திட்டம். மக்களினுடைய வாழ்க்கை பழக்க வழக்கம் மிக கொடுமையா கேவலமா இருக்கு. ஒரு பக்கம் சாராயம், ஒரு பக்கம் சூதாட்டம், கோழிச்சண்டை, நுகர்வு கலாச்சாரம், இத்தனை பண்ணிட்டு இருக்க அரசியல்வாதி என்ன நினைக்கிறான்னா, தேர்தல் வந்துச்சுன்னா எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியாம இருந்துச்சு.
நம்ம அழகிரி என்ன ஒரு ஐடியா கண்டுபிடிச்சார். நேரடியா 500 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்துட்டோம்னா ஓட்டு போட்டுருவாங்க. திருமங்கலம் ஃபார்முலா அப்படி